என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். இயேசு நம்மை ஆட்கொள்ளுகிறாரோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் தோன்றி விடுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வந்து விடுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை வந்து விடுகிறது. நம்மை ஆட்கொள்ளுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புயலை விட பெரியவராக இருக்கின்றார். நம்மை எதிர்த்து நிற்கிற மலையை விட அவர் பெரியவராக இருக்கின்றார். நாம் சந்திக்கிற அனைத்து போராட்டங்களையும் அடக்குகிற ஆண்டவராக இருக்கின்றார். So tonight we are going to meditate on create your own path. உங்கள் சொந்த பாதையை உருவாக்குங்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். In today's world we hear this phrase a lot, create your own path. இன்றைய வாழ்நாட்களிலே இந்த காலங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் சொந்த பாதையை உருவாக்குங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த பதத்தை எல்லா இடங்களிலும் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. Create your own path. Live independently. நீ தனிமையாகவே வாழுங்கள். Do what you want to do. நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் செய்யுங்கள். You don't need anyone's advice to build your life. உங்கள் வாழ்க்கையை கட்டுவதற்கு நீங்கள் யாரிடத்திலும் ஆலோசனை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். You are God for you. நீங்கள் தான் உங்களுக்கு கடவுள் என்று சொல்லுகிற விடயங்கள் இந்த நாட்களில் எல்லா இடங்களிலும் கேட்கலாம். What Jesus said in parable of the prodigal son. தொலைந்து போன மகனின் உவமை அல்லது காணாமல் போன மகனின் உவமையிலே ஆண்டவர் இயேசு என்ன கூறினார் என்று பார்த்தீர்கள் என்றால், the second son created his own path to separate him from his loving father. இரண்டாவது மகன் தன்னுடைய தந்தையிடத்திலிருந்து பிரிந்து போகட்டும் என்று சொல்லி தனக்கென்று ஒரு பாதை உருவாக்கினார் அப்படி என்று இயேசு சொல்லுவதை நாம் பார்க்கலாம். You all know what happened to him. அவருக்கு என்ன நடந்தது என்று நாம் எல்லோருக்கும் தெரியும். He lost his money. அவருடைய பணம் எல்லாவற்றையும் அவர் இழந்தார். He has no food to eat. சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் இருந்தார். He has no place to live. வாழ்வதற்கு அவர் இடமில்லாமல் இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். St. John's Chrysostom, he said, be ashamed when you sin, not when you repent. புனித ஜோன் கிறிஸ்தோத்திரம் என்ன சொன்னார் என்றால், நீங்கள் பாவம் செய்யும் பொழுது வெட்கப்படுங்கள், மனம் திரும்பும் போது அல்ல. சரியோ? பாவம் செய்யும் பொழுது வெட்கப்படுங்கள், மனம் திரும்பும் பொழுது அல்ல அப்படின்னு அந்த புனிதர் கூறினார். Today many Christians are not ashamed when they sin. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது வெட்கப்படுவதில்லை. Instead they are ashamed to come to Jesus Christ. மாறாக அவர்கள் இயேசுவிடத்தில் வருவதற்கு தான் வெட்கப்படுகிறார்கள்.
வாழ்க்கையில என்ன தாறுமாறா செய்வதற்கும் அவர்கள் இன்றைக்கு பயப்பட தயாராக இல்லை, வெட்கப்பட தயாராக இல்லை. ஆனால் இயேசுவிடத்தில் வருவதென்றால், இயேசுவிடத்தில் ஜெபிப்பதென்றால், இயேசுவை பின்பற்றுவதென்றால் இன்றைக்கு நிறைய பேருக்கு வெட்கமாக இருக்கின்றது. So what does it mean to create your own path? அப்படி என்றால் உங்களுடைய சொந்த பாதை உருவாக்குங்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? In Matthew chapter 7 verse 24, Jesus our Lord taught us, everyone who hear this word of mine and put them into practice is like a wise man who built his house on the rock. மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 24வது இறைவாக்கிலே இயேசு கூறுவார், பார்த்தீர்கள் என்றால், ஆகவே நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பாவார். So what does mean create your own path? அப்படி என்றால் உங்களுக்காக ஒரு சொந்த பாதை உருவாக்குங்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய பொருள் என்ன? Jesus invites us to build not just any path but a wise path, a solid path. இயேசு நம்ம எல்லோரையும் அழைக்கிறார் என்றால் நீ எப்படி வேண்டாலும் ஒரு பாதையை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. எப்படி வேண்டாலும் நீங்கள் வாழலாம் அப்படி கடவுள் சொல்லவில்லை. இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நீ உனக்கென்று ஒரு பாதை உருவாக்க போகிறீர்களா, அப்படி என்றால் அந்த பாதை சரியான ஒரு பாதையாக, சரியான அடித்தளம் உள்ள ஒரு பாதையாக நீங்கள் உருவாக்குங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். Ask yourself, is your life built on something lasting or something fake? நீங்களாகவே உங்களுடைய வாழ்க்கையை இப்பொழுது யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது தொடர்ச்சியாகவே ஒரு நல்வழியிலே வாழக்கூடிய இடத்திலே கட்டப்பட்டிருக்கிறதா, அல்லது போலித்தனமான வெளி வேடமான ஒரு வாழ்க்கையாக கட்டப்பட்டிருக்கிறதா? or fade, அல்லது மறைந்து போகிற ஒரு இடமாக கட்டப்பட்டு வருகிறதா? Can you live when you face storm? நீங்கள் எப்பொழுது ஒரு புயலை சந்திக்கிற நேரத்திலே உங்களால் வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா? When challenges come your way, does your life stand firm? உங்கள் வாழ்க்கையிலே சவால்கள் வரும் பொழுது உங்களால் அதிலே தைரியமாக உறுதியாக நிற்க முடிகிறதா? Or does it feel like it's falling apart? இல்லை என்றால் ஐயோ துன்பம் வந்து விட்டதே, வேதனை வந்து விட்டதே, என் வாழ்க்கை உடைந்து போய் விட்டதே என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கை இடிந்து விழுகிறதாக இருக்கிறதா? அல்லது உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போய் விடுகிறீர்களா? அல்லது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நிதானமற்றவர்களாக போய் விடுகிறீர்களா? Whose voice guides you? யாருடைய சத்தம் உங்களை வழி நடத்துகிறது? Think about it. Whose voice guides you? யாருடைய சத்தம் உங்களை நம்மை வழி நடத்துகிறது? Not all paths are equal. எல்லா பாதைகளும் அன்பானவர்களே சமமான பாதைகள் அல்ல. Jesus speaks of two builders. ஆண்டவர் இயேசு ரெண்டு கட்டமைப்பாளர்களை பற்றி பேசுகின்றார். One builds on rock, called wise man. ஒன்று பார்த்தீர்கள் என்றால் பாறையிலே கட்டுகிறார்களாம், அவர்களை திருமறை சொல்லுகிறது புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. And other builds on sand, called foolish. மற்றவர்கள் மணல் மேல் கட்டுகிறார்களாம், அதாவது அறிவீனர்கள், முட்டாள்கள் அப்படின்னு திருமறை சொல்லுகிறது அவர்களை. Both experience storms. அந்த ரெண்டு பேரும் பார்த்திருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில புயலை சந்திக்கிறார்கள். Both experience rain, winds or floods. அந்த ரெண்டு வாழ்க்கை வாழ்கிறவர்களும் அவருடைய வாழ்க்கையிலே மழையை சந்திக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையிலே வெள்ளத்தை சந்திக்கின்றார்கள். Now you have to choose your foundation. நானும் நீங்களும் இப்பொழுது இவைகளை அறிந்திருக்கிறோம் என்றால் நாம் தான் எங்களுக்கு வேண்டிய ஒரு அடித்தளத்தை தெரிவு செய்ய வேண்டும். வாழ்க்கையிலே எல்லோரும் புயலை சந்திப்பார்கள், வேதனையை சந்திப்பார்கள், துன்பத்தை சந்திப்பார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் விழுந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், உங்கள் குடும்பம் விழுந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், நாம் தான் அதற்கான ஒரு பாதையை, அந்த அடித்தளத்தை தெரிவு செய்ய அழைக்கப்படுகிறோம். Do you want to build on rock or on sand? நானும் நீங்களும் ஒரு பாறையின் மேல் நம்முடைய குடும்பத்தை கட்ட விரும்புகிறோமா அல்லது மணலின் மேல் கட்ட விரும்புகிறோமா? Your path will also face storm, doubt, pressure, temptation.
நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பார்த்துக்கொண்டால் பலவிதமான அழுத்தங்களை, பலவிதமான குழப்பங்களை, பலவிதமான சந்தேகங்களை கட்டாயமாக நாம் சந்திப்போம். பெயின் அண்ட் லாஸ், வாழ்க்கையிலே வேதனைகளை, இழப்பை நாம் சந்திப்போம். பட் வாட் மேக்ஸ் a difference is where your life built, my friend. இவைகளை எது உங்களை பாதுகாக்கிறது என்றால், எதிலே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ அது மட்டும்தான் உங்களை பாதுகாக்குமே தவிர மற்ற எதனாலும் உங்கள் வாழ்க்கை பாதுகாக்கப்பட முடியாது. நீங்கள் கோயிலுக்கு வரலாம், போதனைகளை கேட்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் சரியான இடத்திலே கட்டப்படாமல் இருந்தால், சரியான பாதையில் நாம் போகாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அந்த அற்புதத்தை, அதிசயத்தை காண முடியாது. Creating your own path, உங்கள் சொந்த பாதையை உருவாக்குதல். Creating your own path is not just doing something new, it is choosing what is true, my friend. உங்கள் சொந்த பாதையை உருவாக்குங்கள் என்று சொன்னால் நீங்களாகவே ஒரு புதிய பாதையை உருவாக்குவதல்ல, உண்மையான பாதையை நீங்கள் உருவாக்குவது. சரியோ? நாம் விருப்பமான மாதிரி இன்றைக்கு ஒரு பாதை, நாளைக்கு ஒரு பாதை, அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், இவர்கள் இப்படி சொல்லுகிறார்களே, அப்படி அல்ல திருமறை சொல்லுகிறது. உண்மையான பாதையை உருவாக்குங்கள். When you build your life on the rock, Jesus Christ, you will stay strong even when hard times come. நாம் எப்பொழுது பாறையா இருக்கிற கிறிஸ்துவின் மேல் எங்கள் வாழ்க்கையை கட்டுகிறோமோ அப்பொழுது பார்த்துக்கிட்டால் நாங்கள் எப்பொழுதுமே உறுதியா இருப்பதை பார்க்க முடியும். Jesus will give peace even when things go wrong. எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் சில விடயங்கள் பிழையாக போய் கொண்டிருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இயேசு நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். Because he is the prince of peace, என்றால் அவர்தான் சமாதானத்தின் அரசர் என்று சொல்லப்படுகின்றது. You will not fall even during big problems. எப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய 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 பிரச்சனைகள் எல்லாம் வருகிறதோ அப்பொழுது நீங்கள் ஒருபோதும் விழுந்து போக மாட்டீர்கள். உங்கள் நம்பிக்கையிலே, உங்கள் சந்தோஷத்திலே, உங்களுடைய அர்ப்பணிப்பிலே. No, you never fall. Jesus will help you to stand strong. நாங்கள் அத்தனை சூழ்நிலைகள் மத்தியிலும் உறுதியாக விசுவாசமாக இருப்பதற்கு ஆண்டவர் இயேசு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தொட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Why are people falling apart in different areas of life? வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் ஏன் வீழ்ச்சி அடைகிறார்கள்? Today many families and young people are falling apart in different areas of life, my friends. இன்றைக்கு நிறைய குடும்பங்கள், நிறைய வாலிபர்கள் அவருடைய வாழ்வின் பல பகுதிகளிலே விழுந்து போயிருக்கின்றார்கள். They are falling in their commitment to God. கடவுளுக்கு தங்களை அர்ப்பணிப்பதிலிருந்து நிறைய குடும்பங்கள், நிறைய வாலிபர்கள் விழுந்து போயிருக்கிறார்கள். They are losing interest in prayer, worship and the word of God. கடவுளுடைய வார்த்தையிலே, இறைவனை ஆராதிப்பதிலே, செபிப்பதிலே இன்றைக்கு நிறைய குடும்பங்கள், நிறைய வாலிபர்கள் விழுந்து போயிருக்கிறார்கள். They are falling apart in relationship. உறவுகள் இன்றைக்கு எத்தனையோ பேர் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். You can see increasing broken families, divorce, lack of love and no forgiveness. இன்றைக்கு நிறைய குடும்பங்களில், கிறிஸ்தவ குடும்பங்களில் பார்த்துக்கொண்டால் மன்னிப்பு இல்லாமல் இன்றைக்கு போய் கொண்டிருக்கின்றது. உண்மையான அன்பு, புரிந்துணர்வு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அதனால இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே விவாகரத்து நடந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு திருமணம் செய்வதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு திருமணம் செய்ய விருப்பம் இல்லை என்றல்ல, யாரை திருமணம் செய்வது. And also they are falling in personal values. அவருடைய சொந்த வாழ்வின் தரத்திலிருந்து, தராதரங்கள் இருந்து நிறைய பேர் விழுகின்றார்கள். Such as addiction and worldly distraction. பல பொருட்களுக்கு இன்றைக்கு அடிமையாகி போய் கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர். உலக பிரகாரமான விடயங்களில் இன்றைக்கு நிறைய பேர் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். As well as mental and emotional illness. இன்றைக்கு அதனாலே நிறைய பேருக்கு பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய உணர்வுகளிலே, அவர்களுடைய சிந்தனையிலே நிறைய பிரச்சனைகள், நோய்கள் வந்து கொண்டிருக்கின்றது. Battling anxiety. இன்றைக்கு நிறைய மக்கள் பயத்தினால் அவர்கள் பயத்தோடு போராடி கொண்டிருக்கின்றார்கள். Depression and hopelessness. நம்பிக்கையற்ற தன்மை, மன அழுத்தம். Many are falling from faith. நிறைய மக்கள் பார்த்துட்டால் விசுவாசத்தில் என்று விழுந்து விட்டார்கள். They don't believe in God at all.
கடவுளை இன்றைக்கு முழுக்க முழுக்க மறந்து போன நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு கனடாவிலே பாருங்கள், நாம் எல்லாம் இங்கே வரும் முதல் இலங்கையிலிருந்து ஓடி ஓடி போனோம் கோயிலுக்கு, கடவுளே கடவுளே என்று போனோம். ஆனால் இங்கு வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய மக்கள் கடவுளை விட்டு பின்வாங்கி போயிருக்கின்றார்கள். அதுக்கு நிறைய காரணம் சொல்லுகிறார்கள். எங்களுக்கு வேலை என்று காரணம் சொல்லுகிறார்கள், குடும்ப காரியங்களை சொல்லுகிறார்கள், நண்பர்கள் வருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள், வீட்டு வேலை என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் தூரம் போய்விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லட்டும், இயேசு சொல்லுவார், என் மந்தைகள் என் சத்தத்தை கேட்கும். உண்மையாகவே ஒருவர் இயேசுவின் மந்தையாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இயேசுவின் சத்தத்தை கேட்பார்கள், இயேசுவிடத்திலே ஓடி வருவார்கள், இயேசுவை மறக்க மாட்டார்கள். What is all this happening? Why is all this happening in Christian families today? ஏன் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது? It's because many do not have personal relationship with Jesus Christ. என்றால் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு தனிப்பட்ட உறவு இல்லாமல் போயிருக்கின்றது. They are walking in their own ways and do not want Jesus in their life. அவர்கள் தாங்கள் விரும்புவது போலவே நாங்கள் வாழ விரும்புகின்றோம், எங்கள் வாழ்க்கையிலே இயேசு வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். They don't even want to hear about Jesus, my friends. அவர்கள் இயேசுவை பற்றி இன்றைக்கு கேட்க தயாராக இல்லை. இன்றைக்கு எத்தனையோ பேர், எத்தனையோ குடும்பம், எத்தனையோ பெரியவர்கள், எத்தனையோ வாலிபர்கள். Without Jesus, you are building your life on sand. Bible calls you are fool. ஆண்டவராக இயேசு இல்லாமல் நாங்கள் எல்லோரும் நம்முடைய குடும்பத்தை மணல் மேல் கட்டுகிறோமா? திருமறை சொல்லுகிறது, நீங்கள் முட்டாள்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விழுந்து போவீர்கள், உங்கள் எதிர்காலம் அழிந்து போகும், உங்கள் குடும்பத்திலே இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் மணல் மேல் உங்கள் வீட்டை கட்டுகிறீர்கள். ஹியரிங் அண்ட் டூயிங், கேட்பதும் செயல்படுவதும். Jesus doesn't say everyone who hears my words is wise. ஆண்டவர் இயேசு என் வார்த்தைகளை கேட்கிறவர்கள் எல்லாரும் புத்திசாலிகள் என்று சொன்னாரா? இல்லை. He says puts them into practice. யாரெல்லாம் அதை வாழ்க்கையிலே அனுபவமாக கொண்டு வருகிறார்களோ, யாரெல்லாம் அதை வாழுகிறார்களோ அவர்கள் தான் புத்திசாலிகள் என்று இயேசு சொன்னார். அப்ப கோயிலுக்கு போறவர்களெல்லாம் புத்திசாலிகளா? இல்லை. யாரெல்லாம் இயேசு சொல்றதை கேட்டு வாழுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் புத்திசாலிகள். அப்படினால் கோயிலுக்குள்ளே முட்டாள்கள் இருக்கிறார்களா? ஆம், இருக்கிறார்கள். It is not enough to listen to sermon, read the Holy Bible or sing a song. You have to put them into practice. நாம் வெறும் இறைவார்த்தையை வாசிப்பதும் போதனைகளை அப்படியே கேட்டுக்கொண்டிருப்பதும் பாடல்களை பாடுவதும் மட்டும் போதாது அன்பானவர்களே. நாம் பாடுவதை, நாம் கேட்பதை, நாம் வாசிப்பதை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ ஆரம்பிக்கின்றோமோ அது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது. Forgive people even when it's hard. மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் இருக்கும் பொழுது நாம் மன்னிக்க வேண்டும். அதுதான் வாழுவது. Help others when they need something. எப்பொழுது மற்றவர்களுக்கு உதவி தேவையா இருக்கிறதோ அப்பொழுது உதவி செய்வது, அதுதான் வாழ்வது. Speak kindly and honestly to everyone. உண்மையாகவும் அன்போடும் ஒவ்வொருவரோடும் பழகுவது, கதைப்பது, அதுதான் வாழுவது. The rock is not always popular. பாறை எப்பொழுதும் பிரபலமானது இல்லை. It's very hard to build your life, build your home on the rock, my friends. ஒரு பாறையிலே வீடு கட்டுவது சாதாரண விடயம் அல்ல. You can build a house on the sand easily. நல்ல மணல் மேலே ஒரு வீட்டை கட்டுவது மிக மிக இலகுவாக இருக்கும். But not on the rock. You have to work very hard. The wide road is easy, everyone's walking on it. But the rock, the foundation of Christ teaching, is narrow and hard to dig into. இந்த பகுதி நமக்கு என்ன காட்டுகிறது என்றால்,
ஒரு பெரிய வசதியான பாதையில் நடந்து போவது நமக்கு மிக இலகுவாக இருக்கும். ஆனால் ஒரு பாறையிலே நாம் கட்ட வேண்டும் என்றால் அதை தோண்டி பாடுபட வேண்டியதாக இருக்கின்றது. It may mean saying no to things everyone else says yes. அதனுடைய அர்த்தம் ஒன்று கூறுகிறது என்னவென்றால், எல்லாரும் ஆம் என்று சொல்லும் பொழுது சில நேரம் நானும் நீங்கள் இல்லை என்று சொல்ல அழைக்கப்படுகிறோம். எல்லோரும் நாங்கள் இந்த பாதையிலே போவோம், எல்லோரும் நாங்கள் இப்படி செய்வோம், எல்லாரும் நாங்கள் இப்படி வாழுவோம் என்று சொல்லும் பொழுது அங்கே இயேசு இல்லை என்றால் நானும் நீங்களும் இல்லை, நான் அப்படி வாழ மாட்டேன் என்று சொல்வதற்காக அழைக்கப்படுகிறோம். That's mean you are building your home on the rock. அதுதான் நானும் நீங்களும் பாறையிலே நம்முடைய இல்லத்தை கட்டுகிறோம் என்பதற்கு அடையாளமாகும். Standing for faith in a world that laugh at it, even the world laugh at it. இந்த உலகமெல்லாம் எங்களுடைய விசுவாசத்தை பற்றி சிரித்தாலும் நான் நீங்களும் எங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்பது, அதுதான் பாறை மேல் கட்டுவது. This path leads you to life, peace and eternal rewards. அப்படி நாம் வாழ்வோம் என்றால் அந்த வாழ்க்கை உண்மையான சமாதானத்துக்குள்ளே, உண்மையான ஆசீர்வாதத்துக்குள்ளே, முடிவில்லாத ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மை அழைத்து செல்கிறது. Creating your own path in Christ mean you may walk alone sometime, but you will never walk alone. Jesus walks with you. உங்களுடைய சொந்த பாதையை கிறிஸ்துவுக்குள் உருவாக்குங்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சில நேரத்தில் நானும் நீங்களும் கிறிஸ்துவின் நிமித்தம் தனிமையாக நடக்க வேண்டி வரும். யாரும் நம்மோடு இருக்க மாட்டார்கள், யாரும் நமக்கு உதவியாக இருக்க மாட்டார்கள், நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இயேசு எங்களோடு நடந்து வருகிறவராக இருப்பார், அவர் நம்மை கைவிடாதவராக இருப்பார். Don't expect Jesus to walk with you on the path you choose on your own. நீங்களாகவே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற ஒரு பாதையிலே இயேசு உங்களோடு எப்பொழுதும் நடப்பார் என்று நீங்கள் தயவு செய்து ஒருபோதும் எதிர்பார்க்க கூடாது. Jesus cannot walk with you on the path that is filled with sin. உங்கள் பாதை முழுவதும் பாவத்தினால் நிறைந்திருக்கும் என்றால் அந்த பாதையில் இயேசு நம்மோடு நடக்க முடியாது, உங்களோடு நடக்க முடியாது. The path of pride, பெருமை என்கிற பாதை. If you think you don't need God, Jesus won't walk with you. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு கடவுளே தேவையில்லை, நான் போதும், பணம் போதும், வேலை போதும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் இயேசு உங்களோடு நடக்க முடியாது. When you know what is right but still choose to do wrong, Jesus cannot walk with you. உங்களுக்கு இதுதான் சரி என்று தெரிந்தும் நீங்கள் பிழையானதை தெரிவு செய்து அதிலேயே நீங்கள் நடப்பீர்கள் என்றால் இயேசு ஒருபோது நம்மோடு நடக்க முடியாது. If you don't forgive others, Jesus won't walk with you. நானும் நீங்களும் மற்றவர்களை மன்னிக்க தயாராக இல்லை என்றால் இயேசு நம்மோடு நடக்க முடியாது. When you try to follow both the world and Jesus, Jesus cannot walk with you. நீங்களும் உலகத்தையும் கடவுளை நாங்கள் தெரிவு செய்வோம் அப்படின்னால் கடவுள் எங்களோடு நடக்க முடியாது. நோ, இயேசு சொன்னார் அப்படி நாம் ஒருபோதும் ரெண்டு தலைவருக்கு பணி செய்ய முடியாது என்று. நிறைய மக்கள் சண்டேஸ் ஒரு 1 hour கடவுளுடைய நேரமாக ஒதுக்குறோம், அதுக்கு பின்பு நாம் உலகத்துக்கு ஏற்றது போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வழியில் இயேசு வருவாரா அப்படின்னு கேட்டால் உண்மையில் இயேசு நம்மோடு வர விரும்பினாலும் வர முடியாது. ஏனென்றால் நாம் நடக்கிற பாதை, நாம் சிந்திக்கிற முறைகள், நாம் செயல்படுகிற விதங்கள் இயேசுவை அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணாமல் போய்விடுகிறோம், அதுக்குள்ளே கொண்டு வர முடியாமல் போய்விடுகிறது. If something else is more important to you than Jesus, Jesus cannot walk with you. Jesus cannot walk with us. இயேசுவை விட வேறு ஏதாவது எங்களுக்கு முக்கியத்துவமாக தெரியுமாக இருந்தால் இயேசுவால் நம்மோடு நடக்க முடியாது. Choose the path that you walk with Jesus. அதனாலே இயேசுவோடு நீங்கள் நடக்கும் பாதையை தேர்ந்தெடுங்கள். When Zacchaeus obeyed Jesus and welcomed him into his home, the Holy Bible says that salvation came to his home. சக்கேயு இயேசுவை பார்ப்பதற்காக மரத்தின் மேல் ஏறி இருந்தார். இயேசு சொன்னார், இறங்கி வாரும், நாம் உம்முடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று. அப்பொழுது சக்கேயு இயேசு சொன்ன பாதையை தேர்ந்தெடுத்தார், இறங்கி வந்தார் இயேசுவோடு வீட்டுக்கு போவதற்காக. அப்பொழுது திருமறை என்ன சொல்கிறது பாருங்கள்,
அந்த வீட்டுக்குள்ள என்ன வந்ததாம்? மீட்பு வந்தது. Your money, your knowledge, your science or technology cannot give you salvation. எங்களுடைய அறிவு, எங்களுடைய தொழில்நுட்பம், எங்களுடைய விஞ்ஞானம், எங்களுடைய பணம் நமக்கு ஒருபோதும் மீட்பு கொடுக்காது. அது வாழ்க்கைக்கு உதவி செய்யும், மீட்பு ஒருபோதும் கொடுக்காது, அதனால் கொடுக்க முடியாது. Only Jesus can give you salvation because he died on the cross for you and me. இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் அந்த மீட்பை கொடுக்க முடிகிறது. ஏனென்றால் இயேசு ஒருவர் தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே மரித்தார். When you choose to walk with Jesus, you are walking with the Creator. நானும் நீங்களும் எப்பொழுது இயேசுவோடு நடக்க வேண்டும் என்று தெரிவு செய்கிறோமோ அப்பொழுது நம்மை படைத்தவரோடு நாம் நடக்கின்றோம். இந்த உலகை படைத்தவரோடு நாம் நடக்கின்றோம். You are walking with the Lord. நானும் நீங்களும் கடவுளோடு நடக்கின்றோம். Not with the Satan. அலகையோடு அல்ல, இயேசுவோடு வாழ வேண்டும், அவருடைய வழியிலே நான் நடக்க வேண்டும் என்று நாங்கள் தெரிவு செய்யும் பொழுது கடவுளோடு நானும் நீங்களும் நம்முடைய குடும்பமும் நடக்கிறது. You are walking with the one who is greater than anything in this world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட மேலான ஒருவரோடு நானும் நீங்களும் நடக்கிறவர்களாக மாறுகிறோம் எப்பொழுது இயேசுவை நம்முடைய பாதையாக தெரிந்து கொள்ளுகிறோமோ. You are walking with the true light that came from heaven to make you shine. நானும் நீங்களும் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த அந்த உண்மையான ஒளியோடு நானும் நீங்களும் நடக்கிறவர்களாக மாறிவிடுகின்றோம். May the Lord Jesus Christ bless you and your family tonight to walk with him. அவரோடு நடப்பதற்கு ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த இரவு ஆசீர்வதிப்பாராக. Let's pray to God. நாம் எல்லாரும் செய்வதற்காக எழுந்து நிற்கலாம். Let's stand for the prayer. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் கர்த்தர் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் கர்த்தர் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லோருமாக ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Yes Lord. ஆராதனை உமக்கே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லோருமாக ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Lord, we worship you, we lift your mighty name, உமக்கே. ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எல்லோருமாக ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எங்களுக்கு வழியாக வந்தவரே, ஆராதனை உமக்கே. எங்களுக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கிறவரே, உம்மை நாங்கள் உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை எனக்கு தந்தீர். எந்தன் பலவீன
நாட்களில் உம் கிருபை எனக்கு தந்தீர். இயேசு ராஜா என் பெலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பெலனானீர், எதற்கும் பயமில்லையே. தூரமாக ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆண்டவராக இயேசுவை ஆராதனை செய்வோம். ஆராதனை உமக்கே. நாம் யாரும் இதற்கு வெட்கப்பட வேண்டாம். இயேசு நம்முடைய ஆண்டவர். இயேசுவே நம்மை வாழ வைக்கிறவர். ஆராதனை உமக்கே. நாம் பாவம் செய்வதற்கு வெட்கப்படுவோம், இயேசுவை ஆராதிப்பதற்கு அல்ல, உமக்கே. இயேசுவை உயர்த்துவதற்கு அல்ல. அவரை நாம் உயர்த்துவோம் இந்த நேரத்திலே. ஆராதனை உமக்கே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் கர்த்தனீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் கர்த்தனீரே. எல்லாரும் அப்படியே உற்சாகமாக ஆண்டவரை போற்றுவோமா இந்த நேரத்தில்? எல்லாருமாக உற்சாகமாக, ஆண்டவரே என்னை குணமாக்குகிறவரே, என்னை வாழ வைக்கிறவரே, என்னை தேடி வந்தவரே, இந்த நாள்ல என்னோடு பேசியிருக்கிற ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி கூறுகிறேன் என்று எல்லாரும் நன்றி சொல்லுவோமா இந்த நேரத்திலே? இதோ இந்த நேரத்திலே இங்கு வந்திருக்கிற எல்லோர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக, உம்முடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக. பாறை மேல் தங்கள் வாழ்க்கையை கட்டுவதற்கான வல்லமை இறங்கி வருவதாக. இயேசுவின் மேல் தங்கள் குடும்பத்தை கட்டுவதான வல்லமை இறங்கி வருவதாக. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும் அந்த அபிஷேகம் இறங்கி வருவதாக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த வல்லமை இறங்கி வருவதாக. Lord, we pray to anoint every young person in this place. ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, help them to build their life on rock, my Lord. ஆண்டவரே, பாறையின் மேல் தங்களுடைய வீட்டை தங்கள் வாழ்க்கையை கட்டுவதற்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Help them, Lord, to choose the path you walk with them. ஆண்டவரே, அவர்கள் நீர் அவர்களோடு நடக்கிற ஒரு பாதை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற எல்லோர் மேலும் உம்முடைய கரம் இப்பொழுது அமர்வதாக. உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக. இதோ இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை பாறை மேல் கட்ட முடியாதபடி சத்துரு தடைகளையும் சத்துரு அவருடைய வாழ்க்கையிலே குழப்பங்களை, பிரச்சனைகளை, அவநம்பிக்கைகளை கொண்டு வந்து கொண்டிருந்தானோ அத்தனையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக. அத்தனையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக. சக்கேயு சீக்கிரமாக இறங்கி வந்தது போல இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவுக்காக தங்களை அர்ப்பணிப்பார்களாக. இயேசுவோடு வாழ்வதற்காக தங்களை விட்டுக் கொடுப்பார்களாக. இயேசுவோடு வாழ்வதற்காக தங்களை ஒப்புக் கொடுப்பார்களாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை வெறும் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதை வாழ்ந்து காட்டி கிறிஸ்துவுக்குள் அவர்கள் மற்றவர்களையும் வெளிச்சத்தில் கொண்டு வருகிறவர்களாக இவர்கள் மாற்றப்படுவார்களாக. நன்றி கூறுகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். அன்பின் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இந்த இடத்திலே மணல் மேல் தங்கள் வீட்டை கட்டினவர்களாக, மணல் மேல் தங்கள் வாழ்க்கையை கட்டினவர்களாக இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாம் இந்த நேரத்தில் அவர்களை தாங்கிக் கொள்ளுவீராக, அதிலிருந்து அவர்களை விடுவித்துக் கொள்ளுவீராக. பாறை மேல் அவர்கள் தங்கள் வீட்டை கட்டுவதற்கு நேர் துணை புரிவீராக. இவர்களுடைய வாழ்க்கையில் ஒருபோது இவர்கள் விழுந்து போகாதபடி உறுதியாயிருப்பார்களாக. புயல்கள், போராட்டங்கள், தனிமைகள், இழப்புகள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், உடல் நோய்கள் வரலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஒவ்வொருவரும் வெற்றி அடைவார்களாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அந்த துன்பங்கள், வேதனைகள், போராட்டங்களை அவர்கள் தாண்டி ஓடுவார்களாக. அல்லது வயிற்றிலே உள்ள நோய்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது சுகமடைவதாக. ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமையினால் இந்த நேரத்திலே ஒவ்வொரு நோய்களும் மறைந்து போகும்படி நாங்கள் கட்டளையிடுகிறோம். நம்ம இப்பொழுது உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இப்பொழுது என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ
நீர் அதை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தேவைகளை நீர் தாமே இப்பொழுது சந்திப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதாக. ஒவ்வொரு குடும்பத்தில் இவர்கள் தேடிக்கொண்டிருக்கிற சமாதானம் இவர்களுக்கு கிடைப்பதாக. இவர்கள் தேடிக்கொண்டிருக்கிற விடுதலை வாழ்வு இவர்களுக்கு கிடைப்பதாக. ஆண்டவர், இந்த குடும்பத்தில் இருக்கிற புயல்கள் இப்பொழுது அடங்குவதாக. உடைய குடும்பங்களை எதிர்த்து நிற்கின்ற எல்லா பிசாசின் வல்லமைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக. இவருடைய வீட்டுக்குள்ள இருக்கிற பற்றாக்குறைகள் இல்லாமல் போவதாக. இவருடைய வாழ்க்கையில் இப்பொழுது அடைபட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதாக. இவருடைய வருமானத்துக்கு எதிராக வந்த எல்லா விதமான தீமைகளை இப்பொழுது அகன்று போவதாக. ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகளுடைய உறவிலே உம்முடைய ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்கி வருவதாக. ஒற்றுமையும் சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. நன்றி கூறுகிறோம் அப்பா, நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா இந்த நேரத்திலே? நன்றி ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, எங்களை விடுதலை ஆக்குவதற்காக நன்றி, எங்களை நினைவு கூறுவதற்காக நன்றி. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற எல்லா விதமான தலைமுறை சாபங்களும் இயேசுவின் நாமத்திலே அகன்று போகும்படி நாங்கள் கட்டளையிடுகின்றோம். உடலிலே நோய்களை, உடலிலே பலவீனங்களை, உடலிலே பிரச்சனைகளை கொண்டு வருகிற எல்லா தீய ஆவியின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது வெளியேறுவதாக. மனதிலே குழப்பங்களை, மனதிலே பிரச்சனைகளை, மனதிலே பயங்களை கொண்டு வருகிற எல்லா பயத்தின் ஆவிகளும் குழப்பத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விரட்டப்படுவதாக. இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு துன்பங்களுக்கும் பின்னால் இருந்து செயல்படுகிற எல்லா அசுத்த ஆவியின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது செயலிழந்து போவதாக. Praise you, Jesus. Praise you, Jesus. உம்மை நன்றியோடு போற்றுகிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, நூறுமாக அப்பா பிதாவே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். ஓஹோ, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். உருமாக நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, மீண்டுமாக அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இறுதி ஆசீர்வாதத்துக்காக சிரம் தாழ்த்துவோம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.